ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டு ஈவினிங் விலாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். எனக்கும் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஈவினிங் டு ஈவினிங் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு வெனஸ்டே ஈவினிங் போல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி எங்களுக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருந்தது. அங்கே போகிறதுக்காக கொஞ்சம் நேரமாகவே குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு நார்மலாக இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறப்பல வெயிலில் நின்று காய வைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஹேருமே நல்லா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா ரூமுக்கு வந்தாச்சு. ஃபேஸ் மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சாலாம் வச்சுட்ருக்கேன். ஏன்னா மேக்கப் போடுறப்போ வந்து அப்போ எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதனால் முன்னாடியே தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஃபேஸ் மேக்கப்புமே பண்ண ஆரம்பித்தேன். இதுவுமே ரொம்ப இதெல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு நானே மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு போட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு இது போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு வந்து பான்ஸோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது மெப்ளினோட லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக ஃபிட்மியோட காம்பேக்ட் யூஸ் பண்ணி ஃபேஸ் மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நார்மலாக ரொம்ப அதிகமான திங்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஐ மேக்கப் வந்து நான் நார்மலாகவே போட மாட்டேங்க. எனக்கு அது போட்டால் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே இருக்குது. அதனால் ஐ செக்ஷனுக்கே வந்து போய்க்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் ஐ ஷேடோ பேலட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிற மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நியூட்ஸே லிப்ஸ்டிக் வாங்கிட்டா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐ ஷேடோ பேலட்டுமே கோல்டன் கலரில் வாங்கிட்டோன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த திங்ஸில் எடுத்து அதை பிளேஸில் செட் பண்ணி வச்சலான்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இயரிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நெயில் பாலிஷ் போட்டு லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோடய மேக்கப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வீட்டில் இருந்து ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோங்க. டேரெக்டாக மண்டபத்துக்கு வந்து போக கிடையாது. இங்கே பக்கத்துலேயே அண்ணாங்க வீடு இருக்குது, அங்கே போயிட்டோம். இவங்க எல்லாரையும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான். இவங்க எல்லாருமே வெட்டிங்க்கு வரதாக தான் இருந்தது. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா போய்க்கலான்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லாம் ஒட்டுக்காவே கிளம்பிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் 2 வீலரில் போயிட்டோம். அவங்க எல்லாருமே 4 வீலரில் வந்தாங்க. நாங்கள் 2 வீலரில் போய் மண்டபம் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 8:30 போலவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சு. வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 an hour கழிச்சு தான் அவங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்களும் உள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். என்ட்ரன்ஸ் எல்லாமே சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இதில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் எதுவுமே கிடையாது. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஹாலில் போய் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த வீணை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சாங்ஸுமே வந்துட்டு அந்த 80s 90sலாம் ஃபேமஸான சாங்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா கப்புள்ஸோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேயுமே பல விதமான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா பீஸா தான். இதுவுமே லைவாக போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. இதுவுமே ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்லான்னு போயிருந்தோம். காஃபியுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி வந்தாச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த என்ட்ரன்ஸில் வரப்போவே இங்கே நின்று ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சுங்க. சொன்னால் அவங்களுக்கு கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்பவே ஃபோன் வந்துருச்சுங்க. நம்ம என்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த அன்னைக்கு தான் ஃபோன் தேடி வருங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியில் நின்று குரூப் டிஸ்கஷன் தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சுன்னே சொல்லலாம். இனி வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டினியூ ஆகுது. அதாவது தேர்ஸ்டே மார்னிங் தான். மார்னிங் வேக்கப் ஆனதே கொஞ்சம் லேட்டு தாங்க. ஏன்னா முன்னா நாள் ஃபங்க்ஷன் போயிட்டு வரது கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு. அதனால் மார்னிங் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேராமல் மிட் மார்னிங் டைமில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால் ரொம்பவே சிம்பிளாக உப்புமா செஞ்சாச்சு. யூஸ்வலாக உப்புமா வந்து நாங்கள் 2 பேரும் அதிகமாக சாப்பிடவே மாட்டோம். இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் ஓகே தானே அப்படின்னு சொல்லி இதுவே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சைடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இது வந்து ரீசெண்டாக தான் சாப்பிட்டு பழகினேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களில் யாருக்காவது உப்புமா பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 11:30 போல் தான் மறுபடியும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன்னு
இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே லேசினஸ்ஸாக இருந்தது. அதே மைண்ட் செட்டோட வந்து குக் பண்ணால நமக்கு ஒழுங்காக வராதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் மதியம் லஞ்சுமே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். என்ன பண்ணுறதுங்கிற ஐடியா வந்து சுத்தமாக கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பீட்ரூட் இருந்தது, அதை வச்சு அப்படியே புலாவ் மாதிரி பண்ணிக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்கின்னில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் சாப்பாடு வந்து சூப்பராக தயாராகிடுங்க. இது வந்து நார்மலாக இல்லாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த புலாவோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த பீட்ரூட்டோட அந்த ஸ்கின் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா செடிகளுக்கு வந்து போட போகிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா மதிய லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுட்டு கிச்சன் ஒர்க்கெல்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாமி ரூம் க்ளீன் பண்ணலாம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு க்ளீன் பண்ணுற ஐடியா சுத்தமாக கிடையாது, பட் என்னமோ சடனாக பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்தது, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பூஜா ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சாலேருந்து வச்சுட்ருக்கேன். எனதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா பூஜா ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பூஜா திங்ஸில் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. நார்மலாக என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புளி பேஸ்ட் ரெடி பண்ணி தான் வந்து பூஜா வெசல்ஸில் வாஷ் பண்ணுவேன். ஆனால் சடனாக வந்து பூஜா ரூம் க்ளீனிங் வந்து பிளான் பண்ணதுனால புளி பேஸ்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. அதனால் எமர்ஜென்சிக்கு வந்து பீத்தாம்பரி பவுடர் போட்டு வாஷ் பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ஓரளவுக்கு நல்லா ஷைனிங்காக தான் இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முன்னாடி நாளே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மாப் பண்ணுற அன்றைக்கி இந்த பூஜா வெசல்ஸில் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். என்றைக்கும் ஒரே ஆளாக வந்து எல்லா வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்குமே எல்லாம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த பூஜா வெசல்ஸுமே வந்து எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வச்சாச்சு. சைடில் தான் வைக்கலான்னு பார்த்தேன், அங்கே காற்றடிச்சு கீழே விழுந்துடும்னு சொல்லி ஸ்டெப்ஸ்லேயே வந்து வச்சாச்சு. நல்லா வாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல பூஜா வெசல்ஸுமே வந்து வச்சேன். அதுக்கப்புறம் பூஜா ரூமே க்ளீன் பண்ண வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க பேக்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்காக பாயுமே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸில் பாய் மேலே வச்சு பண்ணுறப்போ நமக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கிற இடத்துல வந்து சாமி ஃபோட்டோஸ் வைக்காத மாதிரி இருக்கும். அதனால் 2-in-1 பர்பஸாக இருக்கிற மாதிரி பாய் மேலே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீனிங்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது க்ளீனிங்குமே பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த பன்னீர் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ரூம் ஃபுல்லாக ஃப்ராக்னன்ஸாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ட்ரை ஆகிறதுக்குள்ளே அந்த சாமி ஃபோட்டோஸ் மேலே க்ளீன் பண்ணி முடிச்சாலாம் தான் பண்ணி சாமி ஃபோட்டோஸில் இருக்க அந்த பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த டைம் டிஷ்யூ பேப்பர் இல்லாதனால நார்மலாக அந்த கிளாத் வச்சே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாமி ஃபோட்டோஸ்க்கான பொட்டெல்லாம் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சாச்சுங்க. பூஜை ரூம் க்ளீன் பண்ணி சாமி ஃபோட்டோஸில் எடுத்து வச்சாவே ஒரு அழகுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் அரேஞ்செலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெசல்ஸில் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. அதுக்கான சந்தனம் குங்குமமே வச்சிடலான்னு வச்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பூஜை ரூம் க்ளீனிங் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சுங்க. இனி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்ற வேலை தான். பூஜை ரூம்லேருந்து இந்த 2 பேக் எடுத்தோம் இல்லைங்களா, இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். வரலட்சுமி பூஜைக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருந்துருப்போம் போல். அந்த பேக்கில் வந்துட்டு குட்டியாக ஒரு கண்ணாடி வந்து இருந்ததுங்க. இதுவுமே பூஜை ரூமில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக இந்த குட்டி கண்ணாடியுமே எடுத்துக்கிட்டேன். எனக்குமே இந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கிறப்போ வந்து தோணுச்சு, நம்மளும் நெக்ஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜையில் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கண்ணாடி, அதையுமே பூஜை ரூமில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பூஜை ரூம் பார்க்கவே நல்லா இருந்தது. அது
அதுக்கு முன்னாடியே வந்துட்டு குங்குமச்சிமிழ்மே ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே சாமி ரூமில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பெட்ரூமில் வந்து ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் குட்டி பெட்ரூமில் வந்து நான் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன். நாள் ஃபங்க்ஷன் போகிறப்ப ஹாப்பி மைண்ட் செட்டோட சூப்பராக கிளம்பி போயிடுவாங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து இந்த வெரைட்டியாக ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதா பெரிய ஒரு டாஸ்க்காகவே இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். உங்களே யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே டீ போடலான்னு தான் போட்டுட்ருக்காங்க. டீ போடுறப்போ நம்ம சும்மாலாம் இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மதியம் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ்லாம் இருந்தது. அதில் எடுத்து அதை பிளேஸில் வந்து வச்சதுக்கப்புறமா டீயுமே ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் போல் டீயும் ஸ்நாக்ஸும் தான் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி இருந்தது. அதை பிடிச்சி கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5:45 போலவே நைட் டின்னருக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. என்னடா 5:45க்கு நைட் டின்னரான்னு சொல்லி கேட்காதீங்க. கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய ஒர்க் இருக்குங்க. அங்கே ஹஸ்பண்ட் போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டு வந்து சட்னியில் ரெடி பண்ணி சாப்பிட்றதுனா ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்து டக்குன்னு ஏதாவது இட்லியா தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால் முன்னாடியே சட்னியில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இட்லி தோசைனா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது வந்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் போட்ட கார சட்னி தான். அது என்னமோ தெரில, மைண்ட் செட் வந்து இதுவே ஃபிக்ஸ் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது குயிக்காகவுமே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் எடுத்து வச்சோம் இல்லைங்களா பீட்ரூட்டோட தோல், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செடிக்கு போட்டுட்ருக்கேங்க. நார்மலாக இந்த பீட்ரூட்டோட தோல் வந்து ரோஸ் செடிக்கு போட்டு விட்டு அந்த பூ பூக்கிறப்ப டார்க்காக பூக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த தோலில் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செடிகளுக்குமே ஈவினிங் போல் தண்ணி ஊற்றுவேங்க ரெகுலராக. அதுவுமே ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்த சட்னிக்கு தேவையானதெல்லாம் ஆறிடுச்சு. அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 6:30 போல் ஷாப்புக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. ஷாப் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தான். அங்கே போய் தான் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம வீட்டுக்கு கீழே கடை இருக்குது, அங்கே வாங்கிக்குவேன். இந்த மாதிரி மந்த்லி கிராசரிஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்து இந்த ஷாப்புக்கு தான் வர மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராசரிஸில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலங்க. ஒரு சில திங்ஸ் எல்லாம் முன்னாடியே காலி ஆயிடுச்சு. அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் இந்த மந்த்துக்கான கிராசரிஸுமே வாங்கியிருந்தா சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த லிஸ்ட் இல்லாமல் போய் வாங்குறதுல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் சீக்கிரமாக காலியாகும், ஒரு சிலதெல்லாம் காலி ஆகிறதில்ல. அது என்னென்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் போல் தான் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாங்கணும். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான். நான் தோசை ரெடி பண்ணுறப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நார்மல் தோசையில் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் முட்டை தோசை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து முட்டை தோசை அவ்வளோவா பிடிக்காதுங்க. அதனால் எனக்கு வந்து நான் நார்மலாக ஆம்லெட் வந்து போட்டுக்கிட்டேன். எல்லாம் குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் உட்காந்து சாப்பிட்லான்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். நாங்கள் மேக்ஸிமம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் தாங்க உட்காந்து சாப்பிடுவோம். எல்லா வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த வியூ வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வெளியில் உட்காந்து சாப்பிட்றது தனி ஒரு ஹாப்பி மைண்ட் செட் இருந்தால் சொல்லலாம். நைட் டின்னர் நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்து கவுண்டர் டாப் சிங்க்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா தான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். ஏன்னா அடுத்த நாள் வைக்கலான்னு வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து வைக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட் ஒன் நைட்டு எடுத்து வச்சாலே வச்சுட்ருக்கேன். இதுவுமே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படி வைக்கிறப்போ நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த கிராசரிஸ்க்கான லிஸ்ட்டுமே இன்னும் செக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்படி வைக்கிறப்போ நமக்குமே அந்த என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கான செலவு எவ்வளவோ அதை வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.